ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சப்பாத்தி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா வதக்கிக்கோங்க ஜீரகத்தை. அதில் நான் ஒரு 7 பூண்டு பல் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 10 கருவேப்பிலை இலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நான் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி அதை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தண்ணியெல்லாம் பிழிய வேணாம், அப்படியே துருவி அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து மூடி போட்டு வதக்காதீங்க. ஒரு 8 நிமிஷம் பொறுமையாக ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. முள்ளங்கி வேகணும், அது வரைக்கும் வதக்கி விட்ருக்கேன். இப்போது மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பும் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம வதக்கி வச்சுருந்த முள்ளங்கி அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா முள்ளங்கி வெந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வச்ச முள்ளங்கி வந்து மாவில் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா முள்ளங்கி ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை பிசைய போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து முள்ளங்கி சப்பாத்தி பண்ணுறவங்க வந்து முள்ளங்கியை வந்து நல்லா பிழிஞ்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியே போட்டு வதக்கி செய்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். மாவு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்து ரொம்ப கொடுக்கும். அதனால் தண்ணியை வந்து பார்த்து நிதானமாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசையணும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிசையும் போதே தண்ணி அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா முள்ளங்கி எப்போவுமே நீர்க்காயே கொஞ்சம் தண்ணி விடும். அது இப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கினஸ்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா போட்டு ஒரு 1 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடுறோம். 1 மணி நேரம் இதை மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தி திரட்ட போகிறேன். நல்லா இந்த சைஸ், ஒரு பெரிய லெமன் சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு நம்ம திரட்ட வேண்டியதான். இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் தேய்க்க தேய்க்க அது கொஞ்சம் வந்து இலகி தான் கொடுக்கும் மாவு. ஏன்னா முள்ளங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் இலகி தான் கொடுக்கும். அதனால ரொம்ப நம்ம ஷேப்பெல்லாம் அதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் தேய்க்க தேய்க்க நீங்கள் அந்த சப்பாத்தி கட்டையில் இது கொஞ்சம் ஒட்டும். அதனால் ஓரளவு ரொம்ப ஷேப் எதிர்பார்க்காம ஓரளவு கொஞ்சம் மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கையே தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே போட்டுட்டு பட்டரோ இல்லைன்னா தயிரோ வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி வெறும் சப்பாத்தியே சாப்பிட்லாம். போட்டு நல்லா 2 சைடும் வேக விட்டு எடுக்க வேண்டியது தான். சப்பாத்திக்கு எப்போவுமே ரொம்ப ஹை ஹீட்டும் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஹீட்டும் வைக்காதீங்க. ஓரளவு மீடியம் ஹையில் வச்சு நம்ம எடுக்கணும். பாருங்கள், 2 சைடும் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. இந்த ஹெல்த்தியான இந்த சப்பாத்தி குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு இன்றைக்கி நான் பன்னீர் மட்டர் கிரேவி பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெசிபியை நான் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் அதையும்
பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.